அன்பான எழுத்தாளர் எம் தீன் அவர்களுடைய யாசகம் நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியீட்டு விழாவும் நீர்ப்பரணி நாவலுடைய அறிமுக விழாவுமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைமை மற்றும் சிறப்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்குரிய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நெஞ்சம் நிறைந்த தோழர் இரா நார்ம்பூநாதன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் LKS மீரான் மைதீன் அவர்களே, என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, ஆங்கில பேராசிரியர் திருமதி இரா சாந்தி அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் வணக்கத்தினையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடைசியாக பேசுகிற காரணத்தினால் நீண்ட நேரம் பேச முடியாது என்று நம்புகிறேன். ஏனென்றால் இவன் எப்போது பேசி முடிப்பான், நாம் கிளம்பலாம் என்கிற ஒரு யோசனையில் கூட இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். எனவே நான் மிகச் சுருக்கமாகவே என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலே கூட எம் தீனுடைய நாவலை பற்றி மிக முழுமையாக பேசுவதற்கு இயலும். எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நீர்ப்பரணி நாவலை பற்றி எல்லோரும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவற்றை கேட்கிற பொழுது எம் தீன் எவ்வளோ மகிழ்ந்திருப்பாரோ அதுபோல் நானும் மகிழ்ந்திருக்கிறேன். ஏன்னா இந்த இன்விடேஷனை பார்த்துட்டு என்னுடைய மைத்துனரோடு கேட்டார், என்ன மச்சான் பேரை சுருக்கி வச்சுட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட. என்னுடைய பேர் மீரான், மீரான் மைதீன், அவர் எம் தீன். அந்த நான் தான் பேரை சுருக்கி வச்சுட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் அவர் எப்படி மகிழ்ச்சி அடையாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். அதுபோல் இங்கே என்னுடைய ஒரு அண்ணன் LKS மீரான் மொய்தீன் இருக்கிறார். அவரிடமும் முன்பு ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு யாராவது ஃபோன் பண்ணி உங்களுடைய கௌரவ பத்தா படித்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அவரும் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் இப்படி ஒருத்தர் கேட்டார், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சில விஷயங்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த பெயர்கள் எல்லாம் ரொம்பவும் தனித்துவமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எம் தீனுக்கும் எனக்கும் ஒரு 5 அல்லது 6 ஆண்டு காலத்திற்கு முன்பு தான் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்புக்கு ஒரு பாலமாக இருந்ததும் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் தான். யாசகம் நாவலை அவர் எனக்கு படிக்க தந்தார் ஒரு போட்டிக்காக. அந்த போட்டியினுடைய தனித்துவமான நடுவர் நான் தான். அப்போது யாசகம் நாவலை நான் ஒரு 18-19 நாவல்கள் இருந்த அந்த இடத்திலே யாசகம் நாவலை வாசிக்கிற பொழுது எனக்கு மிக அதிகப்படியான மலைப்பாக இருந்தது. நான் வாசிக்க மலைத்து போய் தான் அதை வாசித்து கொண்டிருந்தேன். நான் உடனே ராமச்சந்திரன் அண்ணனிடம் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த நூலாசிரியர் என்ன வேலை செய்கிறார் என்று. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வை அவர்களோடு ஒரு கலந்துரவாடி அவ்வளோ அற்புதமாக சுவீகரித்திருக்கக்கூடிய ஒரு பாங்கு அந்த நாவலில் இருந்தது. பிறகுதான் அவரை பற்றி சொல்கிற பொழுது அது இன்னொரு நாவலும் அதுவுமாக சேர்ந்து 2 பரிசுக்குரிய நாவல்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆண்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எம் தீன் அவர்களுக்கு யாசகம் நாவலுக்கு பரிசு வழங்கியது. அவ்வளவு அழகான வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு தமிழில் அப்படி ஒரு பெரிய சிறந்த அது போன்ற ஒரு முழு வாழ்வை பற்றியும் பேசப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஜெயமோகன் அவர்களுடைய 7ஆம் உலகம் என்கிற அந்த நாவல் அதனுடைய வாழ்வின் அதனுடைய தயாரெடுப்புகள் பற்றி ஒரு பகுதியை பேசியிருக்கிறதே ஒழிய யாசகம் போல முழுக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான சொற்கள் எல்லாம் அதில் இருந்தது.
பிச்சைக்காரர்களுக்கு கடவுள் கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது என்பதெல்லாம், அவர்களுக்கு மதம் கிடையாது. இப்படிப்பட்ட பல தரவுகள் அந்த நாவலுக்குள் இருந்த ஒன்றை நான் பார்க்க முடிந்தது. எம்எம்தீன் என்கிற ஒரு மனிதரும் அவருடைய எழுத்தின் மீதான ஒரு பார்வையும் நமக்கு அப்போது தான் எனக்கு ஒரு புதிதாக புலப்பட்டது. நாம் அவரை தேட தொடங்குகிற ஒன்றாக அமைந்திருந்தது. மலையாளத்தை பொறுத்தவரையிலே அங்கே ஏராளமான எழுத்தாளுமைகள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான எழுத்தாளுமைகள் திருவனந்தபுரத்திலே வாழ்கிறார்கள். அவர்கள் யாரும் திருவனந்தபுரத்தினுடைய நகரத்தை அவ்வளவு துல்லியமாக படம் பிடித்து எழுதவில்லை. திருவனந்தபுரம் நகரத்தை மிக துல்லியமாக யார் படம் பிடித்து எழுதினார் என்று சொன்னால், நீலபத்மநாபன் அவர்கள் தன்னுடைய பள்ளிகொண்டாபுரம் நாவலிலே அந்த திருவனந்தபுரம் நகரத்தினுடைய அவ்வளவு அழகாக அந்த நிலவியலை எழுதியிருப்பார். அது மாதிரி எம்எம்தீன் அவர்கள் இந்த தாமிரபரணி நதி பற்றின ஒரு நாவலை மிக அழகாக படைத்திருக்கிறார். ஒரு நீண்ட திருநெல்வேலியினுடைய ஒரு நீண்ட பாரம்பரிய தொடர்ச்சியிலே ரொம்ப அன்பான மனிதர்கள், அன்பான எழுத்தாளர்கள் பெருகிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். எழுத்தாளர்கள் ரொம்ப ஆளுமையாக இருப்பார்கள். அவர்கள் சற்றும் குறைவில்லாத அன்புடையவர்கள். நம்முடைய வண்ணதாசன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அவருடைய பாரம்பரியத்திலே அவங்க என்னுடைய ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கதை படித்து விட்டு ஒரு கடிதம் எனக்கு வந்தது. நான் இப்போ புத்தம் புதிய ஒரு எழுத்தாளர் தீகாசி அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது, எழுதுவதற்கு தூண்டியது. யாரோ ஒரு சின்ன போய் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம், அப்படி அல்ல. அவ்வளவு பெரிய பாரம்பரியமான பண்பும் அன்பும் கொண்ட மனிதர்கள் எழுத்தாளர்களாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எம்எம்தீன் இந்த தாமிரபரணி நதி பற்றின ஒரு அற்புதமான நாவலை அதை களமாக கொண்டு முழுக்க அங்கிருந்து துவங்கி, எப்படி இந்த நாவலை பற்றி நிறைய பேர் சொல்லிவிட்டார்கள். நான் திரும்ப மீண்டும் அவைகளை ஞாபகப்படுத்தித்தான் சொல்ல வேண்டும். எப்படி அந்த நதியிலே முதலிலே வருகிற ஒரு காதல் ஜோடி மூழ்கி, திருமணமான புதிதில் மூழ்கி இறந்து போகிறார்களோ, அந்த நாவலுடைய இறுதியிலே அந்த ஜோஹரா ரொக்கையா, ஆமாம், அந்த ரொக்கையாவினுடைய இடத்திலே ஜோஹராவை கண்டுபிடிக்கிறான். அவளை போல் அந்த உருவம் தெரிகிறது. நதி ஓடிக்கொண்டிருப்பதாக அந்த நாவல் 1930 அந்த நாவல் நிறைவு பெறுகிறது. இதற்கிடையிலே ஒரு பெரிய பண்பாட்டு அசைவுகள், வாழ்வு, இவை போன்ற நிறைய விஷயங்கள் அந்த நாவலுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள். தமிழிலே வாசிக்கப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த நாவலாக அது இருக்கிறது. நிறைய எழுத்துப்பிழைகள் இருக்கிறது. இன்னும் அடுத்த பதிப்பிலே அவர் அதை திருத்தம் செய்து உங்களுக்கு தருவார். இன்னும் அதில் சில வார்த்தைகளை கூட நாம் இன்னும் தேர்வு செய்து சிலவற்றை கொஞ்சம் சரி செய்யக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கிறது. கண்டிப்பாக அவர் இதற்கு அடுத்த பிரதிகள் வருகிற பொழுது அவைகள் கிடைக்கும். எல்லோரும் வாசியுங்கள். வாசிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த நாவல். நான் இந்த நாவலை இப்போது நான் 2வது முறையாக வாசித்திருக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு முறை இந்த நாவலை வாசிப்பதற்கான ஆசை இருக்கிறது. நான் இந்த நாவலை முதலில் வாசித்த ஒரு நேரம் என்பது மிகவும் அழகான ஒரு நேரமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நாவல் போட்டியிலே இந்த நாவல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாவல்கள் இருந்தது. 25 நாவல்களோடு இந்த நீர்ப்பரணி நாவலும் இருந்தது. அந்த போட்டிக்கு 3 நடுவர்கள், நான் அதனுடைய முதன்மை நடுவர். நான் இந்த நாவலை வாசிக்கிறேன். எனக்கு இந்த நாவலை வாசிக்கிற பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது இந்த வாழ்க்கை. ஏன்னா எனக்கு உடனே நான் அந்த கேம்பலாபாத்தில் இருக்கிற நண்பர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறேன். எனக்கு அந்த பகுதிகளெல்லாம் தெரிகிறது. அந்த வரலாறுகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் இப்போ மலையாள தேசத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மலையாள தேசத்தை கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாவல் ஒரு காலத்தை உருவாக்குகிறது. அந்த காலத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. நிறைய நம்ம நுட்பமாக பார்க்க முடியும். நிறைய சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பகுதிகளெல்லாம் திரும்ப அவைகளை பேச வேண்டிய அவசியம் இருக்குது. திருநெல்வேலியை விடவும் இப்போ நீங்கள் நாங்கள் கன்னியாகுமரின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவைகளை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ இந்த காலத்தோடு அவைகளை நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது இன்னும் அவை சமன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த நாவலை நான் அந்த போட்டிக்காக வாசிக்கிறேன்.
ஒரு நிறைய நாவல்களை வாசிக்கிறோம். நாங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதிலே ஒரு 3 நாவல்களிலே இந்த நீர்ப்பரணி ஒரு நாவலும் இருந்தது. என்னோடு அந்த நேரங்களில் எம்எம் தீன் அவர்கள் உரையாடுகிறார். நாங்கள் பேசிக்கொள்கிறோம். தொலைபேசியில் எப்போது நல்ல விசாரித்து பேசிக்கொள்வதுண்டு. வண்ணதாசன் அவர்களை குறிப்பிடுகிற பொழுது என்னுடைய ஆசான் என்று அவர் குறிப்பிடுவார். நான் சொல்வேன் அவர் நம்முடைய ஆசானும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த உரையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். பிறகு அந்த நாவல் அந்த தேர்வு இன்னும் மற்ற முழுமையான தேர்வுக்குழு அந்த நாவல் பரிசு பெறவில்லை. நாவல் பரிசு பெறவில்லை என்பது ஒரு விஷயம் அல்ல. நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கு எழுதப்படக்கூடிய சிறுபான்மையினர் சார்ந்த வாழ்வு என்பது ஒரு பொதுவான வாழ்வாக பொது சமூகத்தால் பார்க்கப்படவில்லை என்கிற ஒரு வலியோடு நான் சொல்கிறேன். நீங்கள் அதற்காக வாசியுங்கள். என்னை தவிர்த்து இருந்த பிற நடுவர்களுக்கு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அது ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய வாழ்க்கை என்று அவைகளின் மீதான அக்கறை குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது அந்த இன்றைக்கு எப்படி இவை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனம் என்பது தான் இன்றைக்குரிய சிக்கலாக இருக்கிறது. அந்த நாவலுக்கு பரிசு கிடைக்கவில்லை. பிறகு ஒரு முறை நானும் எம்எம் தீனும் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு உரையாடல் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், இப்படி துபாயில் கேலக்ஸி பதிப்பகம் ஒரு குறுநாவல் போட்டி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில, எங்கே ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை ட்ராவலில் இருக்கு, அப்போ படிங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு 18 குறுநாவலை என்கிட்ட அனுப்பிட்டாங்க. அவங்களே அப்புறம் அதை கழித்து ஒரு 12ஆக தந்திருக்காங்க, படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இப்படி ஒரு கதை படித்தேன், அந்த கதையில் என்னென்ன மாதிரி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் கூட அதை மாற்றிருக்கலாம், ஆனாலும் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கதை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பவும் அவர் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. அதில் ஒரு 3 கதைகள் பரிசு பெறுகிறது. பரிசு எனக்கும் தெரியாது, அதில் யார் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்ன பேரை மறைத்து அந்த கதையை மட்டும் தர்றாங்க நம்மகிட்ட. அப்புறம் பரிசு பெறும்போது பார்க்க இவருடைய பேர் இருக்குது, எம்எம் தீனுடைய பேர் ஒரு இடத்துல இருக்குது. 1, 2, 3 அப்படிங்கிற வரிசையில் எம்எம் தீனுடைய பேர் இருக்குது. நான் அந்த கதையை பற்றி தான் அவருடன் பேசியிருக்கேன். அவர் அதை பற்றி பதிலே பேசலை என்கிட்ட. அப்போ கூட அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான மனுஷராக இருக்கார் இவர், நம்மகிட்ட சொல்லியிருக்கலாமா இருந்தார். அவர் சொல்லவில்லை. அவர் நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கான அந்த மதிப்பை செய்கிறார், அந்த தன்மையை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவராக அவர் இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்க முடிகிறது. மக்கத்தப்பா என்று அவர் எழுதியிருந்த ஒரு கதை அதில் பரிசு பெற்றிருந்தது. ஒரு சாதாரண எளிமையான வாழ்விலே இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் எப்படியான வாழ்வியல் சிக்கல்களை நாம் எதிர்கொள்கிறோம் என்கிற அளவிலே அந்த நாவல், அந்த ஒரு சின்ன குறு நாவல், அவை இன்னும் அவர் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியங்கள் கூட உண்டவை. அப்படியான ஒரு நல்ல பண்பு கொண்ட மனிதராக அன்பிற்குரிய சகோதரர் எம்எம் தீன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சந்தனத்தம்மை என்று ஒரு நாவல் வாசித்திருக்கிறேன். கல்லறை தோட்டம், கல்லறை, அந்த கல்லறை நாவல் என்னால் கொஞ்சம் முழுமையாக வாசிக்க முடியவில்லை. நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். அவை ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு நான் நீர்ப்பரணியை அவ்வளவு ஆழமாக வாசிக்க முடிந்தது எனக்கு. நான் நிறைய இஸ்லாமிய நண்பர்களிடத்தில் சொல்வதுண்டு, நீங்கள் உங்களுடைய வரலாறுகளை பேசுங்கள். நீங்கள் உங்கள் வெள்ளிக்கிழமை மேடைகளிலே கூட உங்களுடைய வரலாறுகளை, உங்களுடைய சமகால வரலாறுகளை, உங்களிடம் இருக்கிற செய்திகளை எல்லாம் நீங்கள் பேசுங்கள் என்று. அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்கள் அங்கிருந்து குதித்தார்கள் என்று சொன்னால் இன்றைய காலத்துக்கு நேரடியாக வந்து விடுவார்கள். இடைப்பட்ட காலத்திலே இருக்கக்கூடிய எந்த வரலாறும் எவையும் அவர்களுக்கு தெரியாது. எவற்றை பற்றியும் அவர்கள் பேச மாட்டார்கள். ஏதாவது அவங்களுக்கு ஆனால் எல்லா விஷயமும் அவங்களுக்கு சமகாலத்தில் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அவர்களுடைய ஒரு ஜம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷத்தை ஒரே ஜம்பிங்கில் கடந்து வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. இந்த வரலாறுகள் மூலம், இந்த வரலாறுகள் அவர் சொல்லது மாதிரி அந்த நாவலில்
அந்த ஸ்ரீவைகுண்ட அணையை கட்டும்போது எப்படி அந்த அந்த நம்ம எல்லாமே அந்த புதையலை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அவர் வந்து அது ரொம்ப ஸ்லைடாக இருக்கும். அவங்க மற்றவங்க சொல்லாத சில பகுதிகளை வந்து நம்ம பேச முடியும், சொல்லலாம். இரவில் வந்து நதியில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எழுதியிருப்பார். இரவில் நதி வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், நம்ம வந்து அந்த நேரத்தில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் எழுதியிருக்கார். இன்னொரு பகுதியில் இரவில் வந்து நதியில் நீராடக்கூடிய ஒரு பெரும் பேரழகி பற்றி ஒரு குறிப்பு எழுதுகிறார். அவளுக்கு 9 தோழிகள் இருக்கிறார்கள். அந்த 9 தோழிகளோடு அவள் நீராடி விட்டு கரையேறி வருகிற பொழுது அவளுடைய ஆபரணங்கள் உதிர்ந்து விழும். அப்படி உதிர்ந்த உடனே பழையபடியும் பூத்துறது, பூக்க மாதிரி அப்படி பூத்துரும், பூத்து அப்படி உதிர்ந்து விழும். இதெல்லாம் தான் மூழ்கி புதையலாக கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இது அந்த ஜின்னுகள் காவல் காக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள், இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் எழுதுகிறார். கிட்டத்தட்ட எம்எம்தீனுடைய இந்த வரலாறு என்பது ஒரு புதையல் போலத்தான். அது இப்போது கிடக்கும். இன்னும் ஒரு 100 ஆண்டு கழித்து அல்லது இன்னும் ஒரு 50 ஆண்டு கழித்து அவற்றினுடைய தேவை என்பதும் அவற்றுடைய வீரியம் என்பதும் இந்த சமூகத்துக்கு புலப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுதான் வரலாற்றினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வரலாறுகளோடு மட்டுமல்ல, இந்த வரலாறுகளோடு அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பண்பாட்டு அசைவுகள் நிறைய இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் தெய்வத்தின் சொந்தம் நாடு. இப்போ எங்கள் ஊரில் வந்து நீங்கள் களியக்கவலை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா தெய்வத்தின் சொந்த நாட்டிலேக்கு சுவாகதம்னு போர்டு இருக்கும். அது எப்போ தெய்வத்தின் சொந்த நாடாக மாறியது, எந்த காலத்தில் மாறியது, அதற்கு முன்னால் அது என்ன நாடாக இருந்தது? ஒரு 400 வருடங்களுக்கு முன்னால் நெல்லை தென்காசியிலே பிறந்து கேரளாவினுடைய பீர்மேடிலே தவம் புரிந்து தக்கலையில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானமாமேதை பீர் முகமது அப்பாவினுடைய ஞான புகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய அந்த தமிழ் பாங்கு அவ்வளவு அற்புதமானது. தமிழினுடைய எல்லா இலக்கண மரபுகளையும் அது சுவீகரித்து கொண்டு கிட்டத்தட்ட 18,000 பாடல்கள் இருக்கிறது. அந்த 18,000 பாடல்களில் இன்றைக்கு நமக்கு குறைந்தபட்சம் 12,000 பாடல்கள் அச்சு வடிவில் கிடைக்கிறது. இவையெல்லாம் தமிழாக இருக்கிறது, அச்சு அசலான தமிழாக இருக்கிறது. 400 வருடங்களுக்கு முன்னால் தென்காசியிலே பிறந்திருக்கிறார், கேரளாவினுடைய பீர்மேட்டிலே தவம் செய்திருக்கிறார், தக்கலையிலே அவர் மறைந்திருக்கிறார். அவருக்கு அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. ஒரு வருஷம் அவருக்குடைய ஒரு நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. நாம் காலங்களை பார்க்க வேண்டிய, காலங்களை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ இங்கே நம்ம சொல்லக்கூடிய அவர் தோணி ஓட்டுவதற்காக இங்கே வந்தார்கள், தோணி ஓட்டக்கூடியவங்களாக வந்தாங்க அப்படின்னா ஒரு கடுமையான பணி. அந்த கடுமையான பணியிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து நாம் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அந்த ஏன் அந்த பணிக்கு என்ன வேற ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால், ஆங்கிலேயர்களுக்கு தேவையான சில பயிர்கள் அங்கிருந்து இங்கு கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெறுமனே அது வந்து ஒரு எப்படி எல்லா பொது நலத்துக்குள்ளேயும் சில சுயநலம் இருக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி இங்கே ஆங்கிலேயர்களுடைய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை, அந்த பிரதான தேவையினுடைய ஒரு ஊடுபயிர் போலத்தான் இந்த போக்குவரத்து என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் அவற்றுக்குள்ளே பார்க்க முடியும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே படித்து வேலை பெற முடியாதவர்களுக்கு, அதுவும் ஆங்கிலேயர்களுடைய ஆளுமையில் தான் இருக்குது, மைசூரும் ஆங்கிலேயர்களுடைய ஆளுமையில் தான் இருக்கிறது, தனித்தனி ராஜ்யங்களாக இருக்கிறது. ஆனால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே வேலை பெற முடியாதவர்கள் மைசூர் சமஸ்தானத்திலே வேலை பெற முடியும். அப்போது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவற்றிற்கிடையிலே நம்முடைய தோழர் நாரம்பூநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் பல்வேறு விதமான செயல்களை, பல்வேறு விதமான பண்பாடுகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தவற்றை எல்லாம் இந்த நாவலின் ஊடாக நாம் கண்டுகளிக்க முடியும். அது மாதிரி இந்த ஆனைப்பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவைகுண்டத்தில், அந்த ஆனைப்பாலம் எங்கள் ஊரில் ஒரு ஆனைப்பாலம் இருக்குது கோட்டாரில். எங்கள் ஊரில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா யானைப்பாலம்னு சொல்லி, நீங்கள் யானைப்பாலம், நாங்கள் ஆனைப்பாலம்னு சொல்லுவோம். ஆனைப்பாலம் எங்களுடைய சொந்த ஊரில் ஒரு ஆனைப்பாலம் இருக்குது. அந்த ஆனைப்பாலம் கடந்து தான் அப்போ கழுவந்திட்டை என்று சொல்லக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே அந்த தூக்கு மரணம் அடைந்தவர்களை கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு பகுதி என்பது ஒரு ஆனைப்பாலம் கடந்து தான் இருக்கிறது. அப்படி இந்த ஒரு வரலாற்று நாவல் என்பது ஒரு சின்ன முடிச்சுகளை, சின்ன விஷயங்களை நமக்கு தந்து மிக நீண்ட பிரயாணங்களை செய்வதற்கான நிறைய வாய்ப்புகளை இந்த நாவல் கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். கொழும்பு மாநகருக்கு போயிருக்கிறவர்களுக்கு தெரியும்.
நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல கேரளாவினுடைய ரொம்ப டீப்பான ஒரு பகுதி அல்லது கர்நாடகா பெங்களூருடைய நல்ல நகர்ப்புறம் சார்ந்த பகுதிகளுக்குள்ளே போனோன்னா எப்படி பார்க்குறோமோ அப்படி இருக்கும் அந்த கொழும்பு. அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அது பெரும்பான்மை அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் வாழுகிறார்கள் அங்கே. ஹோட்டலு, கடை வீதிகள் இவைகளெல்லாம் பார்த்தால் அப்படி தான். அந்த உணவு வழங்கக்கூடிய முறை கிட்டத்தட்ட திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு அல்லது கேரளாவிலே இருக்கக்கூடிய அந்த ருசியோடும் அந்த விளம்புகிற அந்த முறையோடும் அவங்க எப்படின்னா ஒரு என்னான்னு கேட்க மாட்டாங்க. ஒரே பாத்திரத்திலே எல்லாம் எடுத்து வச்சு கொண்டுருவாங்க. நம்ம டீ கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு பஜ்ஜி இருக்கும், வடை இருக்கும், எல்லாமே வச்சு ஒரு பாத்திரத்தில் கொண்டு வச்சுருவாங்க. நம்ம எதெல்லாம் நமக்கு தேவையை எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிஞ்சு அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க வைக்கும்போதே எண்ணியிருப்பாங்க எது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கெல்லாம் அவங்க பில் இவ்வளோ சாப்பிட்ருக்காரு. நிறைய உணவுகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டீக்கு இது தரது ஓகே, மதியம் சாப்பிட போகும்போது இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மீன் கறி, இன்னொரு கறி, எல்லா கறியும் கொண்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அப்போ இவைகள் எப்படியான ஒரு மனிதன் எப்படியான ஒரு மனித சிநேகியாக, ஒரு மனித அன்பாளனாக இருந்திருக்கிறான் ஒரு காலத்தில். இன்றைக்கி அவைகள் எங்கே போச்சிச்சு அப்படின்னு எல்லாவற்றையும் தனித்தனியாக ஒரு மனிதருக்கு கொடுப்பதையே தனித்தனியாக நாம் ஒரு பெரிய கயிறுகள் போட்டு அல்லது ரப்பர் பேண்டு போட்டு சுற்றி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கு மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அர்த்தத்தில் காலம் நம்மளை எப்படி அந்நியப்படுத்தி இருக்கிறது, ஒரு கடந்த காலம் என்பது நம்மளை எப்படி ஒன்றிணைத்து உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிற கூறுகளை எல்லாம் இந்த நாவலுக்குள்ளிருந்து பார்க்க முடியும். உலகத்தினுடைய நதிக்கரையோரங்களினுடைய இலக்கியம் என்பதே ஒரு அசாத்தியமானது. நீங்கள் நம்ம உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், தாமிரபரணி எங்கள் ஊரில் ஓடுது. எங்களுக்கெல்லாம் நாங்களே ரொம்ப காலம் நம்ப மாட்டோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநெல்வேலி பாலம் தான். அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியாது, அதெல்லாம் வேறு. அந்த பாலம் வந்தால் தாமிரபரணி வந்துடுச்சு அப்படின்னு நாங்கள் நம்புவோம். இங்கே அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் குளித்துறையில் ஒரு பாலம் இருக்காங்க. அந்த பாலமும் அதையும் தாமிரபரணி பாலம் தான் சொல்லுவாங்க. அங்கேயும் தாமிரபரணி நதி ஓடுகிறது, ரொம்ப ஆழமாக இருக்கிறது அந்த தாமிரபரணி நதி. எம்.எம். தீன் அவர்கள் இலங்கையிலே ஒரு தாமிரபரணி நதி ஓடுகிறது என்று சொல்லுகிறார். இலங்கையினுடைய நதிகள் ரொம்ப அற்புதமானது. தில்லை நதி ரொம்ப அழகான பேர்களாக இருக்கும். பெரும் நதிகளாக ஒரு நீர் பிரளயமான ஒரு நாடு அது. அப்படி பெரும் நதிகளை பார்க்க முடியுமாங்க. நதிகள் ஓடுகிறது. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நதியாக இருக்கக்கூடிய நைல் நதி இருக்கிறது. அது இன்றைக்கு 12 நாடுகளுக்கு மேலாக அவை கடந்து போகிறது, உரிமையுடையதாக இருக்கிறது. அல்லது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாடுகளாக மனிதர்கள் பிளவுபடாத ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பெரும் பிரதேசத்தினுடைய நதியாக இருந்திருக்கலாம். அது எகிப்தினுடைய மிக முக்கியமான எகிப்தினுடைய ஒரு நாகரிகத்தை, அந்த நைல் நதியினுடைய நாகரிகமே எகிப்து என்று குறிப்பிடுகிறார்கள். அவங்க உலகத்தினுடைய மாபெரும் எல்லா இலக்கியமும் அங்கே இருக்கிறது. நைல் நதியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பிரிவுபட்டு 7-8 நாடுகளாக கிடக்கக்கூடிய பல நாடுகளுடைய இலக்கியங்கள், அவற்றிற்கிடையில் அவைகளை சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய இலக்கியங்கள், கவிதைகள் எல்லாம் அவ்வளவு தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்டமாக இந்த நைல் நதி பற்றின பதிவுகள் இலக்கியத்திலே இருக்கிறது, அந்தந்த மொழிகளிலே இருக்கிறது. இங்கே நமக்கு திரும்ப நம்ம பொருணை இலக்கிய விழா கொண்டாடுகிறோம், அவற்றை பற்றி பேசுகிறோம். ஒரு மிக நீண்ட எழுத்து. அப்படியான ஒரு வரிசைகளை பார்க்கிற பொழுது ஒரு நீண்ட எழுத்து. இப்போ எங்கோ பல நதி, இப்போ சின்ன சின்ன ஆறுகள், சின்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் மனிதன் இருக்கக்கூடியது. எப்படி அது ஒரு நீண்ட எழுத்தாக இங்கே எம்.எம். தீன் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சமூகம் எப்படி ஒரு தொடர்ந்து அந்த இயற்கை அழிவுக்குள்ளால் சிக்குண்டு தன்னுடைய பண்பாடுகளோடு இன்னொரு பகுதியிலே போய் ஒரு பாதுகாப்பான இடத்திலே உட்கார்ந்து கொள்கிறது, அல்லது அதை உட்கார்ந்து கொள்வதற்கான என்னென்ன வழிமுறைகள் அது செய்கிறது, அது எவ்வாறு நகர்ந்து வந்திருக்கிறது, அந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 80-85 ஆண்டு கால வரலாறு என்பது எப்படியாக இருந்தது என்பதை பின்னால் வருபவர்களுக்கான ஒரு ஆவணமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒன்றாக நாம் இந்த நாவலை எடுத்துக்கொள்ளலாம். அது இன்னும் நமக்கு நிறைய படிப்பினைகளை தரும். ஒருவேளை பேசலாம், இதில் இருக்கக்கூடிய விடுபட்டு போன தகவல்களை பிறர் பேசக்கூடும். அப்படி பேசுவதற்கான ஒன்று நமக்கு அவசியமானதல்லவா? அந்த வகையிலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்றாக நாம் பார்க்க முடியும். இங்கே நிறைய புனைவுகள் அல்லது நிறைய தொன்மங்கள், அவர் சில தொன்மங்களை இந்த நாவலுக்குள்ளே பேசுகிறார்.
நிறைய துன்பங்கள் இருக்கிறது நம்மிடையே. அல்லது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வகுப்பினர்களை பற்றிய குறிப்புகள், அது நமக்கு நிறைய விஷயங்களை எனக்கு தொடர்ந்து சொல்றதுக்கு சில சிரமங்கள் இருக்கிறது. சிரமங்கள் இருக்கிறது என்பதை விட இன்றைக்கு நம்முடைய அமைப்பு என்பது அல்லது இன்றைக்கு நம்முடைய பார்வை என்பது அப்படியாக மாற்றப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிவிடு, ஒரு சிறிய கதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். குதிரை என்பது இந்திய வகைப்பட்ட விலங்கினம் அல்ல. குதிரை இந்தியாவுக்கு வந்த ஒரு விலங்கு. ஆனால் நம்முடைய சூரிய பகவான் இருக்கிறாரே, நம்முடைய சூரிய பகவானுடைய வாகனம் 7 வெள்ளை குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியாக இருக்கிறது. நாம் இவைகளுக்குள்ளிருந்து எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது? இங்கு நாம் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் எவ்வாறாக எடுத்துக்கொள்வது? இஸ்லாமியர்கள் அங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பகுதியிலே ஒரு கதைக்காகவோ ஒரு விஷயத்திற்காகவோ இருக்கட்டும். எப்படி வாவரும் ஐயப்பனும் நண்பர்களானார்கள்? வாவரும் ஐயப்பனும் நண்பர்கள் ஆனது சமீப காலம் என்று சொன்னால் ஐயப்பனுடைய காலம் எதுவாக இருக்கும்? இப்படி நாம் நிறைய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கான சாத்தியங்கள் உண்டு. வெறுமனே ஒரு நாவல் என்பது அந்த நாவலை வாசித்து விட்டு அவ்வாறு நாம் விட்டுவிடுவதல்ல. அந்த நாவலுக்கு உள்ளேயும் அந்த நாவலுக்கு வெளியேயும் அந்த நாவல் நம்மை வெளியே துரத்துகிறது. அந்த நாவல் நம்மை வெளியே துரத்த வேண்டும். அந்த புதினம், அதை எம்.எம்.தீன் அவர்களுடைய புதினம் நம்மளை துரத்துகிறது. நாம் துரத்தப்படுகிற பொழுது இன்னொன்றை தேடுவதற்கும் இன்னொன்றை பெறுவதற்குமான நிறைய சாத்தியங்களை அவை அடைத்து தருகிறது. ஒரு வரலாற்று புதினமாக அது ஒரு 100% முழுமை பெற்றிருக்குமா என்றால் சில கேள்விகள் அதன் மீது வரலாம். ஆனால் எம்.எம்.தீன் அவரால் இயன்ற அளவுக்கு மிக கடுமையான உழைப்பின் மூலமாக இந்த நாவலை முழுமைப்படுத்தி இருக்கிறார். அந்த காலமெல்லாம் கூட நிறைய பேர் இப்போ கொஞ்சம் வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறனால எடுத்து பார்ப்பாங்க, நிச்சயமாக பார்க்க தான் செய்வாங்க இல்லை. அப்போ நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன், அது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவைகளெல்லாம் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு மிக கடுமையான தேடுதல்களோடு அவர் அந்த காலத்தை எல்லாம் தீர்மானித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. நமக்கு நிறைய நாம் சொல்லலாம் இந்த நாவலுக்குள்ளிருந்து அல்லது மற்றவர்கள் பேசாமல் விடுபட்ட விஷயங்களுக்குள்ளாக இருந்து நாம் நிறைய சொல்ல முடியும். அது அந்த நாவலுக்குள்ளே ஒரு பண்பாட்டு நிகழ்வு இஸ்லாமியர்களுக்குள்ளால் மாறி வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள், அவைகளை பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய கொழும்பு சார்ந்த பொருளாதாரம் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நாவலுடைய காலகட்டத்திலே அரபு நாடுகள் இவ்வளோ வளம் பெறவில்லை. நீங்கள் துபாயெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முந்தைய வளர்ச்சி, ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் விட்டு போன பிறகு துபாய் வளர்ந்த நாடு. இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போனது கூட தான் கண்ணு முன்னால், நம்முடைய கண் முன்னால் வளர்ந்து கொளித்த ஒரு அரபு தேசம். பட் அப்போ நமக்கு அன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு அண்டை நாடு, மிகச்சிறந்த பொருளாதாரத்தில் வலுவாக இருந்த நாடு எது என்று சொன்னால் கொழும்பு. 80க்கு பிறகு அது அரபு நாடாக மாறுகிறது. அவர் நாரம்பூநாதன் அவர்கள் சொல்கிற போது எனக்கு அவ்வளோ சிலிர்ப்பாக இருந்தது. அவர் அந்த வங்கியில் உட்கார்ந்து உங்கள் மகன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதக்கூடிய ஒரு செய்தி எவ்வளவு அற்புதமான செய்திப்பார்கள். மனிதர்கள் எவ்வளவு அந்யோன்யமாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள். இந்த நாவல் நடந்த பிரதேசத்துக்குள்ளிருந்து ஒரு மனிதர், ஒருவர் அங்கு வேலை பார்த்த ஒரு மனிதர் இப்படியான உறவோடு இருக்கிறார். அப்போ வாழ்க்கை இந்த கால அடுக்குகளில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு புதினத்தையும் சரி, உடனே நாம் அந்த காலம் என்னவாக இருந்தது, அந்த காலத்தில் இந்த உலகம் என்னவாக இருந்தது, மனிதர்கள் என்னவாக இருந்தார்கள், மனிதர்கள் என்ன குணங்களோடு இருந்தார்கள், என்ன மனங்களோடு இருந்தார்கள், அவை எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். நாம் அதிலே பல வழக்குகளை பார்க்கிறோம். அவர் கலெக்டர் பக்கில் ஆப்போசிட்டாக அந்த பிரச்சனை வருகிற பொழுது அவர்களுக்கு வாதாடி ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் யாராக இருக்கிறார்? அந்த புதையல் கேஸில் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வைக்கும்போது அவர் அங்கே இருக்கிறார். ஆளுக்கு 5 பைசாவோ 10 பைசாவோ கொடுத்தா போதும் அவர் வாதாடி அந்த விஷயத்தை அவருக்கு விட்டு கொடுக்குறாரு. பிறகு அதே பக்கில் தூசி பட்டா தான் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய இடத்த பட்டா கொடுக்குறார் திடீர்னு. அப்போ மனிதர்களாக இருந்தார்கள். மனிதர்கள் பாகுபாடு இல்லாமல்
ஒரு அன்பின் அடையாளமாக திரும்ப 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 இந்த சமூகம் ஒரு சின்ன இஷ்யூடு பேசிஸ், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இருந்தார்களே ஒழிய, பிரச்சனை வருகிற போது குழுக்களாக பிரிந்து போய்விடவில்லை, குழுக்களாக பிரிந்து போய் மோதுகிறவர்களாக இல்லாத ஒரு பண்பு இருந்தது என்பதைத்தான் இந்த கதை மாந்தர்கள் நமக்கு பிரதிபலிக்கிறார்கள். நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும், நிறைய பிரதேசங்களிலே பார்க்க முடியும். இன்றைக்கு சமூகத்தினுடைய அமைப்பு என்னவாக இருக்கிறது என்கிற பல்வேறு கேள்விகளை எல்லாம் இந்த நாவலுக்குள்ளிருந்து நாம் பார்க்க முடியும். நாம் நிறைய நேரம் பேசுவதற்கு சாத்தியங்கள் உண்டு. ஆனாலும் கூட இந்த அரங்கினுடைய இந்த சூழலெல்லாம் கருதி நான் மிக சுருக்கமான ஒரு உரையைத்தான் இந்த நாவலை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்னும் ஒரு கம்பேக்டான ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம பேசுகிறதா இருந்தால் அந்த நாவலை பற்றி நம்ம நிறைய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க முடியும். ஏன்னா பேசுவதற்கான ஏராளமான விஷயங்களை, விவாதிப்பதற்கான ஏராளமான விஷயங்களை இந்த நாவல் கொண்டிருக்கிறது. அவற்றுக்குள் ஒன்றுக்குள்ளிருந்து நாம் தொடர்ச்சியாக இந்த நாவல் பற்றி உரையாட முடியும். இது ஒரு அவருடைய எழுத்துக்களில் இது ஒரு மிக முதன்மையான எழுத்தாக நாம் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு வாழும் வரலாறை தொட்டிருக்கிறார். அது இந்த வரலாறை பற்றிய சிரத்தை இல்லாத ஒரு சமூகத்தினுடைய பின்னணியிலே இருந்து அந்த வரலாறை எடுத்து பேசுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. எந்த அக்கறையும் கிடையாது, வரலாறை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய குழு வரலாறை அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பின்னணி, வரலாறு தேவையற்றது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய பின்னணிக்குள்ளே இருந்து கொண்டு இந்த வரலாறை முன்வைத்திருப்பது என்பது அவர் வரலாற்றை ஜனநாயகப்படுத்துகிற ஒரு காரியமாகத்தான் இதை செய்திருக்கிறார். இந்த வரலாற்றை ஜனநாயகப்படுத்துகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் தொடர்ந்து நாம் செய்யப்பட வேண்டும். இது ஒரு சாதாரண, இதுபோல் நிறைய வரலாறுகள் இருக்கிறது. இதுபோல் திரும்ப 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 பேசப்பட வேண்டிய எளிய மக்களுடைய அவர்களுடைய வாழ்வினுடைய அந்த நகர்தல். இப்போ நமக்கு இப்போ இவ்வளோ நாளும் அந்த ஊரை பார்க்கறது, அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுறதுக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது படித்த பிறகு நம்முடைய பார்வை என்பது மாறுகிறது. ஒரு எழுத்தாளன் அதைத்தான் செய்ய முடியும். நம்முடைய பார்வையை மாற்றுவது, நம்முடைய தலையை மாற்றுவது, நமக்கு ஒரு புதிய தலையை அணிவித்து தருவது. அவ்வாறான பங்கிலே எம்எம் தீன் இந்த நூலை வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு ஒரு தலை அணிவித்து கொடுக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்தை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாவல் பற்றி நாம் தொடர்ந்து பேசுகிற பொழுது இன்னும் விவாதிப்போம். நன்றி, அன்பு. மிக அருமையாக உரை நிகழ்த்திய நாவலாசிரியர் மீரான் மீதின் அவர்களுக்கு நன்றி.